Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த 2025 இந்த வருஷம் நடந்த உங்களுடைய சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் பாடத்துக்கான ஆன்சர் கீ விடை குறிப்பு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வருஷம் 11th 12th உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சோசியல் சயின்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குது. சரியா, கவர்மெண்ட் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ் நமக்கு வந்து தமிழ் மீடியமுடைய ஆன்சர் கீ தான் கிடைச்சிது, இங்கிலீஷ் மீடியமுடைய ஆன்சர் கீ கிடைக்கல. ஸோ கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா மறுபடியும் அதை வச்சு ஒரு வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போது 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்த்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆவண்ணா ஜப்பான், செகண்ட் கொஷினுக்கு போப், தேர்டு 1976, ஃபோர்த் கொஷின் கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது, ஃபிஃப்த் ஒன் முண்டா கிளர்ச்சி, சிக்ஸ்த் கொஷின் அயன மண்டல பருவக்காற்று காலநிலை, செவன்த் கொஷின் பருத்தி, எய்த் கொஷின் மகாராஷ்டிரம், 9th கொஷின் மக்களியல், 10th கொஷின் சிறுதானியங்கள், 11th கொஷின் தமிழ்நாடு, 12th கொஷின் எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனங்களின் அமைப்பு, 13th கொஷின் மதிப்பு கூட்டு முறை, 14th கொஷின் 1994. சரியா, இதான் 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கிறங்க. இப்போ ஆன்சர் கீ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த எராட்டம் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு சோசியல் சயின்ஸில். சரியா, இதில் இந்த 4th 1 மார்க் கொஷினுக்கு மார்க் ஷால் பி கிவன் ஃபார் மேயர் அட்டம்ப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 4வது 1 மார்க்கு ஜஸ்ட் 4ன்னு போட்டு 4 ஆப்ஷன்ஸில் என்ன ஆப்ஷன் நீங்கள் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4வது கொஷின் மேக்ஸிமம் எல்லாருமே நம்ம 1 மார்க் அட்டன் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. சரியா, ஸோ 1 மார்க் நீங்கள் 4வது கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு 1 மார்க் போனஸ் மார்க்காக கொடுக்க சொல்லியிருக்காங்க. 4வது கொஷினுக்கு மட்டும். இந்த 4th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து அதுக்கு நமக்கு 1 மார்க் வந்து அவார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மற்றதுக்கு பார்க்கலாம். 2 மார்க் கொஷின்ஸ் 10 into 2 20 மார்க்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 15th கொஷின் ஹவு டு யூ அசஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீனோ ஜப்பானீஸ் வார், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய், அதுக்கான ஆன்சர். இந்த 4 பாயிண்டில் ஏதாவது 2 பாயிண்ட் எழுதுனா போதும். 16 பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது, ஹவு டிட் கிரேட் டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆன் த இந்தியன் அக்ரிகல்ச்சர். 16th கொஸ்டின், அதுக்கான இந்த 3 பாயிண்ட்ல ஏதாவது 2 பாயிண்ட் எழுதணும். நெக்ஸ்ட் 17 வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் த பாளையக்காரர்ஸ், பாளையக்காரரின் கடமைகள். 17th கொஸ்டின், இந்த 5 கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த 5ல் ஏதாவது 2 எழுதி இருந்தோம்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது அப்படியே இங்கிலீஷ்ல நீங்க பாத்துக்கிறங்க. சரியா, அப்புறம் 18 நேம் த டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை த பிரிட்டிஷ் அண்டர் த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ், வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசில் இணைத்து கொள்ளப்பட்ட பகுதிகளை பட்டியலிடவும். இந்த இருக்கு மொத்தம் 5. இந்த 5 பிளேஸ்ல ஏதாவது 2 பிளேஸ் இருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அன்னி பெசன்ட் டுவர்ட்ஸ் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்தியாவின் விடுதலை போராட்டத்தில் அன்னி பெசன்ட்டின் பங்களிப்பு. 3 பாயிண்ட்ல ஏதாவது 2. அடுத்து 20 டெக்கான் பிளாட்டியூ, தக்கான பீடபூமி. இந்த 4ல் ஏதாவது 2 பாயிண்ட். 21 நேம் த 4 டிஸ்ட்ரிக்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. இந்த 4 காலம் 4மே எழுதணும். சரியா, 4மே எழுதினாதான் 2 மார்க். அடுத்து 22 ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் இன் இந்தியா, இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. 22 இதில் ஏதாவது 4 எழுதணும். 1 2 3 4 5 6 இருக்கா மொத்தம். இந்த 6 வேளாண்மையில் ஏதாவது 4 எழுதுனா மார்க். அடுத்து 23 மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, முக்கிய தீவுகள், தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது 4 பேர் எழுதியிருந்தா 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. The important multi-purpose projects of தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள் நிறைய இருக்குது. இதில் ஏதாவது 4. சரி, 5 5 10 இருக்குது.
அடுத்து ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹைகோர்ட், உயர் நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் 25. சரி, அந்த 4 பாயிண்ட் எழுதணும். அடுத்து நேம் த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் த நான் அலைன்டு மூவ்மெண்ட், அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். இந்த 5 பேர் எழுதணும். அடுத்து ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு FAO, FAOவின் உணவு பாதுகாப்பு வரையறை, இந்த டெஃபினிஷன் எழுதணும். அடுத்து 28 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், இது பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த 3 பாயிண்டில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதிதான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ். 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 29வது கொஷின், fill in the blanks, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுக்கான ஆன்சர் பார்த்துக்கிறங்க. கயத்தாறு கோபாலகிருஷ்ண கோகலே, நீலகிரி வரையாடு, 51A தொழில். அடுத்து 30 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி வெசைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, 30வது கொஷின். இதுக்கான ஆன்சர் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட், வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்கள். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் 2, உலகம் இரு அணிகளாக பிரிதல், அணு ஆயுத பரவல். இந்த மாதிரி ஏதேனும் 3 தலைப்புகள் எழுதியிருந்தாவே உங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? மொத்தம் 4 தலைப்பு இருக்கு. இந்த 4 தலைப்புல ஏதாவது ஒரு 3 தலைப்பு. அடுத்து 32 வேறுபாடு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று. அதில் கிவ் ரீசன்ஸில் 32 வந்து 2 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிவ் ரீசன் வந்து காரணம் கூறுவதற்கான ஆன்சர். இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 1 மார்க். அடுத்து ராஜாராம் மோகன் ராய், என்ன கொஸ்டின் அது? ரோல் பிளேடு பை த 19th century ரிஃபார்மர்ஸ். சரியா? 19th century ரிஃபார்மர்ஸ். ஏதேனும் 3 தலைப்புகள், ராஜாராம் மோகன், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், மகாதேவ் கோவிந்த் ராண்டே, சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஜோதி பாபுலே. யாராவது ஒரு 3 பேரை பற்றி எழுதியிருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. 34 பெனின்சுலர் ரிவர்ஸ். சரியா? ஏதாவது ஒரு 5 ஆறுகள் பற்றி எழுதியிருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து வண்டல் மண், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், 5 டைப்ஸ் ஆஃப் சாயில். சரியா? ஏதேனும் 5 மண் வகைகள் இருந்தால் இதுக்கான மார்க்கு. அப்புறம் டிரான்ஸ்போர்ட். சரியா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய டியூட்டிஸ். சரியா? ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஏதாவது ஒரு 5. அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் ஏதாவது ஒரு 5. அப்புறம் மொத்த நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, இதில் ஏதாவது ஒரு 4 கருத்துக்கள் எழுதியிருந்தால் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 40வது கேள்வி. 40வது கேள்வி வந்து டேக்ஸ். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு. சாரி, கம்பல்சரி இல்லை. 40வது கொஸ்டின் டேக்ஸ் பற்றி. 41 காலக்கோடு. சரியா? டைம்லைன். இதில் வந்து ஏதாவது ஒரு 5 எழுதியிருந்தாவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஏதாவது 5 எழுதியிருந்தால் போதும். அடுத்து மேப் 42 வந்து உங்களுக்கு மேப் கேட்டிருந்தாங்களா? ஹிஸ்டரியினுடைய மேப்பு. ஜப்பான், பசிபிக் ஓசன், ஃப்ரான்ஸ், செர்பியா, இத்தாலி. இது 5 கொஸ்டினுக்கு 5 இதுக்கும் 5 மார்க். கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பீங்கன்னா பார்த்துக்கிறங்க. அடுத்து உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் 43ல் ஏ. 43ல் ஏ இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். பி வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்துக்கிறேங்க. அடுத்து 44ல் ஏ இந்தியா மேப். டெல்லி, கேஞ்சஸ், 10 மார்க் இல்லையா? ஸோ 10 கொஸ்டின் மொத்தம் 10 பிளேசஸ் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிறேங்க. இது அதில் பி தமிழ்நாடு மேப். தட்ஸ் இட். சரியா? இதான் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதை வச்சு தான் உங்களுடைய பேப்பர் திருத்துவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல மார்க் வரும்ன்ற நம்பிக்கையோட காத்துருங்க. நல்ல ரிசல்ட் எல்லாருக்கும் வரும். சரியா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.